மாலை முரசு இறை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலுமான இடைப்பட்ட காலகட்டம் எந்தெந்த ராசியினர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் வீற்றிருப்பார். 5ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்திற்கு வருகிற போது பொருளாதார முன்னேற்றங்கள், அதை சார்ந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள், கடினமான உழைப்புக்குண்டான அந்த நேரத்துக்கு தகுந்து நீங்கள் பாடுபட வேண்டிய கட்டாயம், வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை அதிக வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனால் சம்பளம் உயரலை இப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஒரு பக்கம் உத்தியோகத்திலே ஒரு திறமையை காட்டுவதற்கு தேவைப்படுகின்ற களம் உங்கள் பக்கத்தில் கிடைக்கிறத பார்க்கலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். இடமாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட பள்ளிக்கூடங்கள் மாற்றப்படுவது, இதே அடுத்த கிளாஸுக்கு போனதுனால வரக்கூடிய டீச்சர்ஸ் மாற்றங்கள், புதிய நண்பர்கள், கொண்டாட்டங்கள், இப்படிப்பட்ட உங்களுக்கு தேவைப்படுகின்ற மன ஆறுதலுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களும் இந்த ஜூன் மாதத்தில் மிக தெளிவாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த 3ஆம் இடத்திலே வியாழ கிரகம் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அவர் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய வீடு, காரு, வாகனம், மனை, இப்படி ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக காலம் கச்சிதமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்க காத்திருக்கிறது. நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கடன் பட்டு கூட உங்கள் காரியத்தை கச்சிதமாக நடத்தி காட்டலாம். நீண்ட தூரத்து பயணங்களினால் உங்களுக்கு மிக்க வருமானங்கள் ஏற்படும். பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழில்களில் கூட உங்களுக்கு ஒரு மனப்பூர்வமான நம்பிக்கை, ஒரு ஆறுதல், இஷ்டப்பட்டு வேலை பார்க்கின்ற அந்த நிலைகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதே போல் இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தில் வீற்றிருப்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ சனி 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது 7.5 சனி என்று சொல்லக்கூடியதாக அர்த்தம் கொள்ள வேண்டும். இதில் கூட 30 வயதுகளுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் 7.5 சனி. சற்றேறக்குறைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற காரியங்களிலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் பேச்சையாவது கேட்டுட்டு போய் நான் இப்படி பண்ணிட்டேன், தப்பாக போச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே கூட கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே யோசித்து பேச வேண்டுமே தவிர பேசிட்டு யோசிக்கக்கூடாது. இப்படிங்கிற நிலைகளையெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே 30 வயதுக்கு மேற்பட்ட மேசராசி நேயர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் தொட்ட தொழில் துளங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆறுதலான எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வருவார்கள். இப்படிப்பட்ட அனைத்தும் ஒரு பக்கத்தில் உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், ஏற்கனவே வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த 2வது சுற்று 7.5 சனி என்று சொல்லக்கூடியது அபரிமிதமான லாபங்களும், உத்தியோகத்திலே முன்னேற்றங்களும், தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும், வீடுமனை, கார், வாகனம், அடிப்படை வசதிகள், சொத்துக்களை சேர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள், இப்படி பல கோணங்களில் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கறத பார்க்கலாம். என்ன கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காம உழைக்கணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், உங்கள் உடலை உழைப்பவே தானம் பண்ணணும். எல்லாரும் 8 மணி நேரம் வீட்டுக்கு போயிடுறான், என்னை மட்டும் 10 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் கூட இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலே, உழைக்கின்ற இடத்திலே வருகின்ற காரணத்தால் கொஞ்சம் மனோரீதியாக டயர்டாகிறது, அழுத்து போகிறது, ஒரு மாதிரியாக நெகட்டிவ் தாட்டெல்லாம் வந்து போகிறது. என்ன இருந்தாலும் 7.5 சனி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாதுங்கிறத மனசில் பதிய வைக்கணும். இதில் 11ஆம் இடத்துல போய் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். நிறைய திடீர் லாபங்கள் எதிர்பார்க்கலாம். காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய, காசவே முதலீடாக போட்டு நடத்தக்கூடிய சிட்டு கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனி, இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இல்லை ஏதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க, உங்கள் பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து நம்பிக்கையாக நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் லாபத்தை அடைகிறீங்க. இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் நிறைய லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத கண்கூட பார்ப்பீங்க. 5ஆம் இடத்திலே கேது அமர்கின்ற காரணத்தால் பெற்றோர்கள் சேமித்து வைத்த காசு பணம் கொஞ்சம்
பிள்ளைகளின் வசதிகளுக்காக, அல்லது பிள்ளை வீடு வாங்குறான் காசு கொடுத்தேன், பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு காசை கட்டினேன், பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது செலவு பண்ணேன், இப்படியெல்லாம் கூட இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிலைகளின் காரணமாக உங்களுக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் வளர்ச்சி கருதி பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை முடக்குகின்ற காலமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கிறத பார்ப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாதம் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக நன்மைகளையும் அதிக லாபங்களையும் உள்ளடக்கி இருக்கும். அதிக உழைப்பு இருக்கின்ற காரணத்தால் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், நம்பிக்கையோடு பாடுபடணும். இப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு பரிகாரம். இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான சில செய்திகளை சொல்ல காத்திருக்கிறேன். 2ஆம் இடத்தில் போய் குரு அமர்ந்திருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக சொந்த தொழில் பண்ணணும், சுயமாக பிழைக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும், நானும் என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பார்த்தேன், எதுவுமே சரியாக வரலை, இப்படியெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு ஆறுதலாக ஒன்று சொன்னாங்க, நான் ஆரம்பித்தேன், நல்லபடியாக போகும்போது தெரியுது, இப்படி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய உழைப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப செய்திகள் உங்களுக்கு கண்கூடாக கடகடவென்று வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்க்கலாம். இதுவரை எதிரும் புதிருமாக இருந்த குடும்ப விருந்தினர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஒத்தாசை பண்ண காத்திருக்கிறார்கள். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, ஒரு முரண்பாடுபட்ட எண்ணங்கள் எல்லாம் களைந்து இந்த காலகட்டத்திலே மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம், ஒற்றுமை போக்குகள் ஏற்படும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ள பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுகின்ற காலம் துவங்கி இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அக்னிநேஸ்திரமெல்லாம் முடிஞ்சு ஒரு சுபமான காலம் துவங்கி இருக்குது. நீங்கள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் துவக்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடத்திலே 7ஆம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிற காரணத்தால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால அதிர்ஷ்டம் என்பது அது வாட்டில் பின்னாடி இருந்து உங்களை தள்ளிட்டு வரட்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறோம், என்ன செய்யாமல் விட்டுருக்கிறோம், இப்படிங்கிறத மனதில் பதிய வச்சு முயற்சி எடுத்தீங்கன்னா தொட்ட தொழில் துளங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற வசதிகள் உங்களை சுற்றி காத்திருக்கிறது. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும். பள்ளிக்கூட பிள்ளைகளாக இருக்கலாம், வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருக்கலாம், புதுசாக பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், நீண்ட தூரத்துக்கு பயணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், காதல் லௌகிக விஷயங்களிலே நடக்குமா நடக்காதா என்று புலம்பி தள்ளியவர்கள், இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கைகூடி வருது, பரவாயில்லை என்று சொல்லுகின்ற மனபேதலித்து இருந்தவர்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய காலச்சூழல் உருவாகிறத நீங்கள் பார்க்கலாம். இதே ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வீற்றிருக்கிறார். இந்த சூரியன் 4ஆம் பாவாதிபதியாக இருந்து ரிஷபத்தில் வந்ததுனால நிறைய பேர் பழைய காரை விற்றுட்டு புது காருக்கு போவீங்க. இல்லை புதுசாக கார் வாங்குறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் புதுசாக வாகனங்களை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய உங்களை நம்பி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனுக்குள்ளாகவே கூப்பிடுவாங்க, கடன் தாரம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு உங்ககிட்ட திட்டங்கள் இருக்கணும். கடனை வாங்கி வச்சுட்டு வெட்டியாக வட்டி கட்டி வீணாக போகுதுங்கிற முயற்சிகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறத நினைவில் கொள்ளணும். இந்த சூரியன் பகை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு நல்லது செய்கிற போது அதற்கு தகுந்திருக்கக்கூடிய மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் காரியத்தை கவனிப்பது என்பது சூப்பர் சக்ஸஸை கொடுக்கறதாக அமையும். இதிலேயே 11ஆம் இடத்துல போய் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போகணும்னா வாகனங்களை வைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில் சார்ந்தவர்கள், பஸ் கம்பெனி, லாரி கம்பெனி இப்படி நடத்தக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்தபடியாக வரவு செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுகின்ற தொழிலாளர்களின் துணை ஏற்பட்டு லாபத்தை நோக்கி தொழில் நகர்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சனி பகவான் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களும் நல்ல செய்திகளும் நம்பிக்கை சார்ந்து துளிர்விடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதே போல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும்.
இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, ஒரு 500 1000 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது போல் உங்களுடைய டர்ன் ஓவர் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக முரண்பட்டு இருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக கைக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் என்பது மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்னும் கூடவே சொல்லணும்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தேவையற்ற திட்டமில்லாத பயணங்கள் தோல்வியை கொடுத்துவிடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுற பழக்கத்தை விட்டுடுங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, கையெழுத்து போடுறீங்க, டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க, இதெல்லாம் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில வினயங்களை நீங்கள் கவனிக்கணும். இதையெல்லாம் பார்க்கிற போது வைகாசி மாதம் என்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகவும் முயற்சிகள் வெற்றி பெற்றதாகவும் தோணும். 1 2 இடைஞ்சல் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. அது உங்களுக்கும் உண்டு. அது எளிதாக கடந்து விடுகிற சக்தியும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக சில ஐடியாஸ் எல்லாம் வரும். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக ஊர் பக்கம் போகாதவங்கெல்லாம் சொந்த ஊரை போய் பார்ப்பீங்க. சொந்த பந்தங்களோட கொண்டாடிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர்னு 10 வருஷம் கழித்து எங்கள் ஊர்லேருந்து அழைப்பு வந்தது சார், கோயிலில் திருவிழா வச்சுருக்காங்களா, நான் போக போகிறேன், அது ரொம்ப எங்கள் குலதெய்வம் கோயில் போய் 10 வருஷம் ஆச்சு, இப்போ தான் போக போகிறேன்னு சொல்லுகிற அளவிற்கு சில தெய்வாதீன முன்னேற்றங்கள், அழைப்புகள், பெரியவர்களை சந்திப்பது, ஆண்மை ஞானம் பெற்றுக்கொள்வது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருது, திருப்திகரமாக செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வருது, இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் 30 நாட்களும் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா நல்ல கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு மருத்துவராக இருக்கிற பட்சத்தில் நல்ல முன்னேற்றங்கள், பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆசிரியராக இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் உங்களை புகழுவதையும், ஒரு கௌரவமாக வாழுகின்ற இடத்தில் நீங்கள் நெஞ்ச நிமிர்த்து வாழுகின்ற வாய்ப்புகள், இப்படியெல்லாம் பெருமைகள் சேருகின்ற மாதமாக கூட இந்த மாதம் இருக்கிறத நீங்கள் உணரலாம். இதே போல 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப பிளவுகள், பிரிவுகள் எல்லாம் இணைந்து வாழுகின்ற சூழல் கிடைக்கும். உத்தியோகத்தை முன்னிட்டு, தொழிலை முன்னிட்டு நீண்ட நாட்களாக வெளிநாடுகளுக்கு சென்று வீட்டை பார்க்காம மனைவி மக்களை மறந்திருந்து உழைத்து கொண்டிருந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நேரில் சந்திப்பதற்கும், நல்லபடியாக சந்தோஷமாக குதூகூலமாக குடும்பத்தோடு கூடி மகிழ்ந்து வாழ்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் செல்லுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணத்தை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக கட்ட முடியாமல் போன கடனை கட்டி கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நான் ரொம்ப நாள் திட்டம் போட்டு ஒரு சீட்டு கட்டிட்டு வந்தேன் சார், இந்த மாதம்தான் போய் ஒரு 5 பவுனுக்கு நகை வாங்கிட்டு வந்தேன், இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம், இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு உத்வேக மனப்பான்மை, நம்பிக்கை மனப்பான்மை, சந்தோஷம், ஒரு சேமிப்பு, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இதேபோல் 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தந்தைக்கும் பிள்ளைக்கும், தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட குடும்ப லெவலில் இருந்த முரண்பாடுகள், இடைவெளிகள் எல்லாம் குறைய ஆரம்பித்து எல்லாரும் ஒரு கருத்தில் ஒரு புள்ளியில் இருந்து உங்களுடைய காய்களை நகர்த்துகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்கள் எல்லோரும் கூட உங்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய குடும்ப பெருமைகள் காப்பாற்றப்படும். வரவு செலவுகள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதே போல் 10ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். புதிய தொழில் வாய்ப்புகள் கதவை தட்டும். புதிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராமல் நீண்ட நாட்களாக வராத வசூல் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏதோ ஒரு காரணத்தினால பேங்க் முடக்கி வச்சுருந்தாங்க, வித்த பணத்தில் இன்னும் பாதி வரலை, ஒரு இடத்த விற்றா அது அப்படியே கிடக்குது, இன்னும் கைக்கு காசு வரல, இப்படியெல்லாம் முடங்கி போயிருந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாம் மாற்றங்கள் பெற்று இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக கை நிறைய பணம் புழங்குகிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். கூடவே இதே சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சில வீடுகளில் பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதான அம்மா, பாட்டி இப்படிங்கிற பெண்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள் என்றால் அவருடைய உடல்நிலைகளில் கவனம் கொள்ளணும். ஏதாவது சின்ன விஷயத்துக்கு இருந்தாலும் நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லாயிருக்கும். பயணங்கள் பண்ணுகிற போது முறையான வாகனத்தை சரியாக வச்சுக்கிட்டு தூரத்து பயணங்களுக்கு போங்க. இதில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜூன் மாதம் என்பது மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்கின்றார். உங்களுடைய சொந்த தைரிய வீரிய பராக்கிரமத்தின் மூலமாக
நீங்கள் சாதனைகள் நிகழ்த்துகிற மாதமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு, கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு குறி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அந்த இடத்த தொட முடியல, இப்படிப்பட்ட இடங்களுக்காக காத்திருந்தவர்கள் கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெருமையான இடத்தை பிடிச்சி கொள்ளக்கூடிய, போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய இத்தனை அம்சங்களும் உங்களுக்கு உண்டு. 3ஆம் பாவாதிபதி 12ல் அமர்ந்திருக்கிறதுனால சில குடும்பங்களில் ரொம்ப ரேராக சொல்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை கட்டுப்போவதற்கும், ஒரு ஒற்றுமையற்ற காரணத்தால் 3வது நபர் தலையீடு வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. இது தேவையா, இது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்களே முடிவு பண்ணி உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னொருத்தரை உள்ள வர வேண்டாம். ராசிநாதனும் 12ஆம் இடத்தில், ராசிநாதன் நீச்சம் பெற்று ராஜயோகம் பெற்றதுனால உறுதியாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஞான உதயம், ஞாபக சக்தி, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், இப்படி அனைத்திலுமே இந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவு மிதுனத்தில் பிறந்தவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களும், கொஞ்சம் வேலை கிளைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள், அப்படி இப்படிங்கிற கொஞ்சம் உளைச்சல் எல்லாம் வரும். இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் நன்மைகள் அதிகம். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதை தவிர்க்கவே முடியாது, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த உலகமே தண்ணி பாட்டிலே இன்றைக்கி விலைக்கு தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால சேர்த்த பணம் செலவாகுது, இப்படியெல்லாம் நினைக்கல, இதெல்லாம் வீண் செலவு, உங்களால் தான் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி என்று செலவுகள் ஆகின்ற காரணத்தால் அதை மையப்படுத்தி வீட்டுக்குள் ஒருவருக்கொருவர் வம்பு வழக்காடிக்காதீங்க, கிளேசமான பேச்சுக்களை விடாதீங்க. கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சமாளிக்கணும் அப்படிங்கிறத பொறுப்பாக உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் நிறைய செலவுகள் வரும். நிறைய பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்த்து வச்சேன், இந்த பையனுக்காக வேண்டி 3 வயசு ஆகுது சார், என் பையனுக்கு இப்போமே 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன், இப்போ தான் 4 வயசு ஆக போகுது, ஸ்கூலில் கொண்டு டொனேஷன் கட்டியிருக்கிறேன், இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் நிச்சயமாக வீட்டுக்குள் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். இதை நீங்கள் தாராளமாக ஒத்துக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதிலும் ஒரு உருப்படியான செய்திகளும் சம்பவங்களும் உள்ளடக்கி இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கிறதுனால சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற சொத்தை விற்றுட்டு வேறு சொத்துக்கு போவாங்க, இருக்கிற வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்க ஆரம்பிப்பாங்க, ஒன்றை விற்றுவிட்டு இன்னொன்றுக்கு போகிறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறது, கையெழுத்து போடுறது, காத்துக்கிட்டு இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகளை சந்திப்பது, இப்படிப்பட்ட அனைத்து விதமான நிகழ்வுகளையும் இந்த மாதத்தில் கடகத்தில் பிறந்தவர்கள் கச்சிதமாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் பகை பெற்றிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பேசுகிறதுல ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஒருத்தர் சொற்களை வீசி பேசுவது என்பது வேண்டாம், அதை திருப்பி எடுக்க முடியாது. கேட்டவர்கள் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம். இதில் கொஞ்சம் நீங்கள் பிரேக் போட்டே தீரணும். அதுபோல் கொஞ்சம் வரவு செலவுகளில் இப்போ நான் முதல்ல சொன்ன கடன்கள் நிறைய படுவீங்க, இல்லது இருக்கிற செலவெல்லாம் இருக்கிற காசெல்லாம் செலவாகும்னு சொன்னேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், தைரியமாக கடன் பட்டாவது உங்கள் வீட்டு காரியங்களை கச்சிதமாக செய்து விடுங்கள். இது ஒரு சந்தர்ப்பம் என்று புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். அதே போல் ராசிகளை செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த கடக ராசியாக இருந்து ஆண்களாக இருந்து குடும்ப தலைவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சொற்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக தேவைக்கு அதிகமாக உங்களை கொதித்த நிலைகளில் வைத்துக்கொண்டு பேசுகின்ற பழக்கம், சந்தர்ப்பங்கள், நிலைகள் உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக கடகத்தில் பிறந்தவர்கள் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்கள், பொறுப்பான இடங்களில் வாழக்கூடியவர்கள், நீங்கள்லாம் பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குறுதி கொடுக்கறது, பேசுறது, கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப கவனத்தை கையாள வேண்டியது கட்டாயம். இதில் 9ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். கொஞ்சம் சேதாரங்கள் நிகழும். இப்போ சில பேருக்கு நம்பி பணம் கொடுக்குறோம், அவங்க 10ஆம் தேதி தர்றேன்னாங்க, 20 ஆச்சு 30 ஆச்சு, இந்த மாதமே போச்சு, பணம் வரலை, கேட்டால் வருத்தப்படுறாங்க, இருந்தால் கொடுக்க மாட்டோமோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொதித்த மனநிலை, இதில் எப்படிப்பட்ட சூழல் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால எது எப்படி நடக்குமோ அது நடக்கட்டும்னு கொஞ்சம் விட்டு வேடிக்கை பாருங்கள். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவு கடகராசிக்காரங்களுக்கு செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் நிம்மதியற்ற, ஒரு தெளிவற்ற, ஒரு உற்சாகமற்ற ஒரு நிலைகளை வைத்துக்கொண்டு வழக்கம்போல் ஓட வேண்டிய ஓட்டத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அழுத்து போகாமல் வார்த்தைகளை விட்டு விடாமல் ஓட கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம்.
இல்லை சுக்கிரனும் சனியும் இணைந்திருக்கிறதுனால சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு செலவுகள் வரும். நகை நட்டு வாங்கி கொடுக்கறது, புடவை வாங்குறது, இப்படியாங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் ஆடை அலங்கார சேர்க்கைகளுக்கு செல்லக்கூடியது, நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய, கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடியது, இப்படி ஏராளமான நன்மைகள் அடங்கிய செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல கேது அமர்வது என்பது கொஞ்சம் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஞாபகத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். காலையில் ஒரு 5-6 விஷயத்தை செய்கிறதா வீட்டை விட்டு போயிட்டு ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சது வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது யாருக்கு ரொம்ப பொருந்தும்னு கேட்டால் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரெப்பாக வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத ஒரு பிளான் ரிப்போர்ட் போட்டு அதை கவனித்து ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு போனீங்கன்னா கம்பெனியில் நல்ல பேர் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட அதிகமான உழைப்பு, அபரிமிதமான உழைப்பை போடுறோம், ஆனால் ஏதோ கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லா இடத்துலையும் இப்படித்தான் இருக்குது சார். இதை நீங்கள் மனப்பூர்வமாக இந்த 30 நாளும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய இடத்தில் காத்திருக்கிறீர்கள். கடகத்தில் பிறந்தவர்கள் பொறுமை காக்க வேண்டிய மாதம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நன்மை அதிகம். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும். அட்டமத்து சனின்னு சொல்லிட்டாங்க சார், 2 மாதம் ஆச்சு, ரொம்ப படாத பாடுபடுறேன் இப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை என்னை பொறுத்தளவு மிக குறைவு. பயம் கொள்ளாதீர்கள். இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதை விட நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது கண்டகச்சனியில் தான். கண்டகச்சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் கவலை கொண்டு பதட்டப்பட்டு ஆற்றுகின்ற பணிகளை விட தெம்பு தைரியத்தோடு உங்களுக்கு என்ன கடமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்களுடைய பொறுப்புக்கு எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் பாடுபடுகிற பட்சத்தில் பெரிய குறைகள் குற்றங்கள் நிகழ வாய்ப்புகளே இல்லை. பயப்படாதீங்க. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால் 11ஆம் இடத்துல போய் குரு பகவான் வீற்றிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு அற்புதம் நிகழ்த்துகின்ற வாய்ப்பு. அப்போ ஒரு பக்கம் அட்டமத்து சனி இருந்தாலும் ஒரு பக்கம் 1 வருட காலம் 12 மாதங்களுக்கு இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது உத்தமமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய காலம் இது. நிறைய லாபங்களை நோக்கிய பயணம் வெற்றி பெறும். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், சம்பள உயர்வு வேணும், மிச்சம் வைக்கணும், அதை வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சுப செய்திகளை பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நகை நட்டு சேர்த்து வைக்கணும், இப்படி என்று பொறுப்பாக திங்க் பண்ணக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது அத்தனையும் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதத்தை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த 11ல் குரு போகிற போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க, இது எப்போ நடக்கும், என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னா யாருக்கிட்டையாவது போய் பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்களாக கற்பனை பற்றி பயம் கொள்ளுவதை விட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நன்றாக தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடேறுகிற அளவிற்கு அந்த குருவின் அருள் என்று சொல்லக்கூடியது உங்களை பாரபட்சமின்றி பலன்கள் செய்து காட்டக்கூடியதாக கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் பார்ப்பது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அது புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வேலையை விட்டுட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் காத்து கொண்டிருந்தவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள், புதிய இடங்கள், புதிய மக்களுக்கு மத்தியில் புதிய சம்பளத்தோட, புதிய உயர்வுகளோட, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்கள் எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதை பார்க்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அவர் 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் இது. ஆக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துப்போகலை, ஏதோ ஒன்றில் முரண்பட்ட கருத்து பேதங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, இப்படியெல்லாம் குழப்ப நிலைகளில் இருந்து வந்த குடும்பங்களில் கூட இந்த காலகட்டத்தில் பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் உட்கார்ந்து பேசி மகிழ்கிற காலமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அழகான பிள்ளை பேறு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தை இல்லை என்று தவிர்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற கர்ப்பவதியாகின்ற வாய்ப்புகளும், ஏற்கனவே கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட தாய்மார்களுக்கு அபரிமிதமான அந்த குழந்தைகள் யோகமான ஜாதகத்தை பெற்றுக்கொண்டு அற்புதமாக பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மகிழ்ச்சியும் இதெல்லாம் கூட இருக்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்கள் மேல் விழுகிறதாக அர்த்தம்.
இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, பெரியவர்களை சென்று பார்த்து வருவது, தீர்த்த யாத்திரை செல்வது, நீண்ட தூரங்களுக்கு சென்று நீராடி வருவது, பார்க்காத இடங்களுக்கு சென்று ஒரு விதமான ஆனந்தத்தை வாங்கி வருவது, இப்படிப்பட்ட அநேக விதமான அனுபவங்கள், அனுகூலங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல சனி இருப்பதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, வயது வரம்பின்படி பார்க்கிற போது இளைஞர்களாக சின்ன வயசு பசங்க, ஒரு 18 வயசு, இப்போ தான் முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் பைக் ஓட்டுறேன், ரொம்ப கவனமாக ஓட்டுங்க தம்பிமார்களா, நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ரோட்டில் வேண்டாம், இதை கொஞ்சம் மனசில் பதிய வைங்க, இந்த மாதத்தை பொறுத்தளவு கீழே கீழே விழுந்துடாதீங்க, அடி வாங்கிடாதீங்க, இதை பெற்றோர்களும் நீங்கள் குழந்தைகள் மேல் கவனத்தை கொள்ள வேண்டும். இதே ஒரு 40 வயது உடையவர்களுக்கு கொஞ்சம் வயிற்றுக்கோளாறு சார், சாப்பிட்ட உடனே வயிற்ற வலிக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க முறையானது ஒரு வைத்தியத்தை போய் எட்டி பார்த்துருங்க. இதே ஒரு 70 வயது உடையவர்கள் முட்டிக்கு முட்டி வலிக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிப்பட்டவர்கள் புளிப்பு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொண்டீர்களானால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட நிலவரத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட வயதுக்கு தகுந்தபடி இந்த அட்டமத்து சனி என்பது உங்களுக்கு வேலை செய்யும். இதை நீங்கள் பக்குவமாக கடத்தி கொள்வதற்கு மனதை பதிய வைத்து கொண்டால் இதில் தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக நல்ல தகவலும் கொஞ்சம் கொஞ்சம் சில மைனஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை, அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் பாதிப்புகள் இல்லை. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் ஈடேறும். நீங்கள் போட்டு வைத்த கூட திட்டங்கள் அத்தனையும் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இப்பொழுதுதான் செயலாக்கம் பெறுகின்ற காலம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிளானுக்காக காத்திருந்தவங்க, அரசாங்க பதவிகளுக்காக காத்திருந்தவர்கள், அரசாங்கத்திலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள், நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை பண்ண முடியாமல் தவித்து கொண்டு தத்தளித்தவர்கள், காலத்தையே கழித்து கழித்து எல்லாம் காத்திருந்தே வீணா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு என்ன வேணுமோ, எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அத்தனைகளும் கைவாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னும் சொல்ல போனோன்னா, ஒரு 30 வயதுகளை கடந்திருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி முடிக்கின்ற வாய்ப்புகளை பார்க்கலாம். இது எப்படி சார், 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாரே, அது கல்யாணத்துக்கு அடையாளமானு கேட்டால், 9ஆம் இடத்துல குரு இருக்கிற போது உங்களை தனிப்பட்ட முறையில் உயர்த்தி காட்டினார். ஆனால் 10ஆம் இடத்திற்கு வந்த பிற்பாடு தான் இவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இப்பொழுது தான் நீங்கள் ஒரு பொண்ணை போய் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இது வரைக்கும் தப்பாக பேசி தான் பொண்ணுங்க நம்மளை வேண்டான்ட்டு போயிடுச்சுங்கிறது இப்போ தான் புரிய வரும். அதேபோல் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். காசை வச்சு தான் ஒரு வேலை செய்ய முடியுங்கிற காலத்தில் நம்ம கலிகாலத்தில் வாழ்கிறோம். அந்த காரியங்கள் ஆற்றுவதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. வாக்கு என்பது நீங்கள் சொன்னதை இதுவரைக்கும் யாரும் ஒத்துக்கல, நம்பலை, இப்போ எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஈடேறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை செய்து கொள்ளலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற தொழிலாற்றக்கூடியவர்கள், ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு பாலம் கட்டுறவங்க, ரோடு போடுறவங்களாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் இடத்த வாங்கி வச்சு பிளானுக்கு காத்துட்ருப்பீங்க. இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒப்புதல் கிடைத்து உங்கள் தொழிலை வேகமாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க. இதே போல் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அதே மாதிரி உடலும் உள்ளமும் மகிழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்ற தாயினிடமிருந்து ஏராளமான ஆசிகள் கிடைக்கும். சில பேர்களுக்கு தாய் வீட்டு சீதனம், தாய் மாமன் மூலமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள், இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறத பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருஷமாகவே இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க, இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, கழுத்து வலிக்குது, ஷோல்ட்ரு வலிக்குது, தலை வலிக்குது, பொடுகு வந்துருச்சு, தலை அரிக்குது, இப்படி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், ஆனால் பெரிய பாரமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய நிலைகள், இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தவர்களுக்கு கூட இந்த ஜூன் மாதம் என்பது இவைகளிலிருந்து ஒரு நிதர்சனமான விடுதலை பெற்று கொண்டோம் என்று சொல்லுகிற மன இயல்புகளெல்லாம் வருகிறத பார்க்கலாம்.
ஒரு பக்கத்தில் இப்பொழுது கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டகச்சனியை பொறுத்தளவு கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. காரணம், அவர்தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்கிறதுனால எல்லா குடும்பத்திலுமே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வதையும், பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் மனக்கிளேசம் பெற்று தாராளமாக சந்தோஷமாக ஒரு அமைப்பான வாழ்க்கையை வாழுவதற்கான வாய்ப்புகள் பெற்றதையும் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறவங்க, நீண்ட தூரத்துக்கு சென்று வரக்கூடிய தொழில், பைலட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட களம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தா நல்ல நிம்மதி, சந்தோஷம், வெற்றிகரமான வாழ்க்கை, குடும்ப அமைதி, இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கை அமைப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். 11ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறதுல கவனமாக இருக்கணும். நண்பர் தானே அப்படின்னு நினச்சிட்டு நக்கல் அடிக்கிறது, பேசுறதுல எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க. விதண்டாவாதத்தை வளர்த்துக்காதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம். யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா கரெக்டாக அந்த டேட்டில் கொண்டு கொடுத்துருங்க. மறந்துட்டேன்னு சொல்லி தாமதப்படுத்தாதீங்க. ஆக மொத்தம் சோம்பேறித்தனத்திற்கு இடமில்லாமலும் ஒரு பக்கத்தில் நீங்கள் செயலாற்றுகின்ற போது கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் மிக தெளிவாகவே இருப்பதை பார்க்க முடியும். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே இந்த வருடம் முழுவதுமே அமைப்பான கிரக நிலைகள் உங்களை சுற்றி வீற்றிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும், எங்கே போகணும், எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும், உங்களிடம் திட்டமிடுதல் என்பது மட்டும் மிகச் சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களை தோற்கடிக்க யாருமில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பக்கத்தில் கிரகங்கள் மிக பிரமாதமாக உட்கார்ந்துட்டுருக்கு. ஓடி போனவனுக்கு 9 குறி இருந்தால் சென்ற இடத்துல ராஜாவாகலான்னு ஒரு பழமொழி. அப்போ ஓடி போகிறதுங்கிறது என்னது அர்த்தம்? வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறவங்க, நீண்ட தூரத்தில் வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள், கிராமத்தில் இருப்பவர்கள் கூட பக்கத்து நகரத்திற்கு சென்று வாழ ஆசைப்படக்கூடியவங்க, சுய தொழில் சொந்த தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப நாட்களாக கனவாக நினைத்து கொண்டிருக்கிற விஷயத்தை செயல்படுத்த முற்படுகின்ற அமைப்பு, இப்படிப்பட்ட ஏராளமான விஷயங்கள் உங்களை சுற்றி கனகச்சிதமாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் திட்டமிடுதலில் சரியாக இருந்தால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி என்பதிலே வலுவாக சொல்லலாம். இதில் இன்னும் பற்றாக்குறைக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு 20 வயசு பையன் பொண்ணாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கையின் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு காலம். நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் இந்த வெற்றி பெற்றோம், ஏன் இந்த தோல்வியை தழுவினோம், எதற்கு எனக்கு கிடைக்காம போச்சு, இப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதை விட்டுட்டு நீங்களாகவே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழுவதற்கு இந்த குரு பகவானின் அருள் பலம் என்பது கனகச்சிதமாக உங்களுக்கு இருக்குது. இதற்கான முயற்சிகளை எடுத்தால் அடுத்த கட்டத்திற்கு நகருவது மிக எளிதாக இருப்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நிச்சயமாக வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சுப செய்திகள் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு நேரம். ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கனகச்சிதமாக நல்லபடியாக மாப்பிள்ளை பார்த்த, நல்ல பொண்ணு பிடிச்ச, நீட் அண்ட் க்ளீனாக கல்யாணம் பண்ணிட்டோம், இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு சுப செய்திகளும் சுபகாரியத்தையும் அள்ளி கொடுக்கின்ற இடத்திலே வியாழ கிரகம் பெற்றிருக்கிறார். இந்த வியாழன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தங்கத்துக்கு அதிபதி அவர் தான், ஃபைனான்சியலாக டெவலப் பண்ணுறதுக்கு அதிபதி அவர் தான், பணம் வச்சு பணம் செய்யக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு அவர் தான் முக்கியமானவர், பெருமையான இடங்களில் வாழக்கூடியவர்களுக்கு அவர் தான் முக்கியமானவர். சொந்த தொழில்களில் 1000 பேர் 500 பேருக்கு வேலை கொடுக்குறீங்களா, அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனி பகவானும் அவர் தான் லாபத்தின் அளவுகோலை தீர்மானிக்கக்கூடியவர்கள். எல்லாருக்குமே இப்போது காலம் சிறப்பாக இருக்குது. அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அபரிமிதமான லாபத்தை பிடிக்க முடியும். சுய தொழில்களையும் சின்ன லெவலில் பொட்டிக்கடை வச்சுருக்கவங்க கூட லாபங்கள் முறையாக வரும். அதை முறையானபடி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய தத்துவங்கள் மனப்பான்மை உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒழுக்க பழக்க வழக்கத்தில் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருப்பதை பார்க்கலாம். இப்படி எல்லா வகையிலையுமே துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் அற்புதம். இன்னும் சொல்ல போகணுன்னா, இடமாற்றங்களுக்கு செல்ல விரும்புகிறவர்கள், உத்தியோகத்தை மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள், புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுபவர்கள், இன்னும் கூட இந்த விளையாட்டு போட்டி, உடல் பலத்தால் சாதிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற விஷயம் அற்புதமாக இருக்கும். பல பேரோட பாராட்டுக்களுக்கு உட்பட வேண்டிய ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடியதெல்லாம் இந்த மாதத்தில் தெரியும்.
படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட கணக்கச்சிதமான சரியான சப்ஜெக்ட் எடுத்து சரியான டீச்சர்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறேன், நான் இனிமேல் பார்த்துக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய கல்வி நிலைகளிலே உயர்வை தொட்டுவிடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சாணக்கியத்தனமெல்லாம் இந்த இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் மறந்துட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருந்தவங்க பிள்ளைகளோட இப்போ கனகச்சிதமாக உழைக்க ஆரம்பிப்பீங்க, முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியும். இதே 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அப்போ நீண்ட தூரத்து பயணங்கள்னா வெளிநாட்டுக்கு போகலாம், வெளி மாநிலங்களுக்கு போகலாம், இருக்கிற வீட்டை மாற்றிட்டு இல்லாட்ட விற்றுட்டு புது வீடு இன்னொரு ஏரியாவில் வாங்குறேன்னு இடத்த மாற்றலாம். ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு இடமாற்றங்கள், சுப செய்திகள் கலந்த இடமாற்றங்கள், பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ணி இடத்த மாற்றுறது, இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக இருக்கும். இதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எதிரிகள் இல்லை, நோய்கள் இல்லை, கடன்கள் இல்லை, சட்டம் வழக்கு துன்பங்கள், தரித்திரங்கள், குறைகள், குற்றங்கள், இப்படி உங்களை ஒரு பிரேக் போட்டு தாமதப்படுத்துகின்ற அளவிற்கு எந்த துன்பங்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் மிக பிரமாதமாக நங்கூரம் போட்டு அமர்ந்திருக்கிறார். நினைத்ததை சாதிப்பதற்கும் நினைத்த இடத்துல நீங்கள் பெயர் புகழ் அமைத்து கொள்வதற்கும் அற்புதமான ஒரு அமைப்பு. போட்டிகளிலே நிச்சயமாக பெருத்த வெற்றிகளை பெறலாம். இப்படி அனைத்து நிலைகளிலும் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் அற்புதமாகவே இருக்கும். விருச்சக ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் 5ஆம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்குள்ளே குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லை ஏதோ 2 மார்க் 5 மார்க்கு கம்மியாக வாங்கிருச்சு, சரி அடுத்தது பார்த்துக்கலாம் இப்படின்னு பெற்றோர்கள் புரிந்து கொண்டு பிள்ளைகளோடு இணைந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கணுமே தவிர, ஏதோ ஈஸியாக திட்டுறது ஈஸி, அவங்கள கேட்டே தீரணும், நம்ம தான் சோறு போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வில் பிள்ளைகளோடு டீல் பண்ணாதீங்க. 5ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேட்குற பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது குறிப்பாக பிள்ளைகளுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் இன்னும் சொல்ல போகணும்னா, பெற்றோர்களும் விருச்சகத்திலிருந்து பிள்ளைகளும் விருச்சகத்தில் இருப்பார்களே ஆனால் மிக மிக கவனமாக வாக்குவாதங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதே போல் வரவு செலவுகளில் ஒரு கடன் வாங்குகிறோம், கடன் கொடுக்குறோம், இல்லை யாருக்காவது ஏதோ ஒன்று உதவி செய்கிறோம், யாருக்காவது நல்லது பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம், இப்படிங்கிறதுல கூட சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் நடத்துகின்ற நிலைகள் ஏற்படும். இதையும் நீங்கள் பொறுத்தருளணுமே தவிர பதிலுக்கு பதில் பேச்சுக்கு பேச்சு போட்டியாக போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சற்று பொறுத்தருளுங்கள். இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க. இல்லைன்னு சொல்ல போகணும்னா, விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துல போய் உங்களுடைய 10ஆம் பாவாதிபதி பகை பெற்றிருக்கிறார். வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல 10 வருஷமாக வேலை பார்த்துருக்குறேன், இன்றைக்கி வந்து என்னை குறை சொல்கிறாங்க, நீங்கள் குறை செய்திருக்கலாம், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ எப்பொழுதுமே சம்பளம் கொடுக்குறவங்க மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அடுத்தடுத்த அதிகாரிகள் அவரவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க. ஆக நீங்கள் தப்பு பண்ணாமல் குறையில்லாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை கவனிக்கணுமே தவிர மற்றவர்களை குறை சொல்வதோ புறம் பேசுவதோ கூடாது. இதில் தொழில்காரகன் 7ஆம் இடத்தில் பகை பெற்றதுனால சில பேர்கள் கோபத்தில் வேலையை விட்டுறக்கூடாது. இன்னொரு வேலையை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை விடுங்க. அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு எமோஷனல் டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் காசு 10 பைசா போயிடும். அப்போ நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதை விட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி இருப்பீங்க. ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இதுலேயும் பெரிய இடங்களில், உதாரணத்துக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் போடுறவங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க, ஒரு பெரிய முதலீடுகளை போட்டு டர்ன் ஓவர் பண்ணி நிறைய சம்பாதிக்க போட்டிகள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய மாதம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பேர்களுக்கு நல்லது நடக்கும். எப்படி? 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் சார், ஒரு முதலீடாக போடணும், இடத்துல போட போகிறேன், இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லை வீடு வாங்க போகிறேன், இல்லை நகை வாங்க போகிறேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறேன், இப்படியேன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடங்களில் நல்ல மனித தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுடைய பணம் பாதுகாப்பான முதலீடுகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதேபோல் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால ராசிக்கு 2-12 குரு பார்த்து கொண்டிருந்தால் சுபகத்திரி யோகம்னு பேர். அப்போ நடக்க வேண்டிய கெடுதல்களை இந்த குரு பகவான் குறைத்தும் காட்டி கொண்டிருப்பார். தன்னம்பிக்கையோடு பாடுபடணுமே தவிர தர்க்கவாதங்கள் செய்து மனசை உடைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இல்லை இன்னும் சொல்ல போகணுன்னா சில குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள், இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, அந்நிய நாடுகளுக்கு ஆட்களை அனுப்புகிறவங்க, இந்த ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவங்க, சிமெண்ட் வியாபாரம் இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாருமே பொறுமையை கடைப்பிடித்து வியாபாரத்தை கற்றுக்கோங்க. வியாபாரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க. சில நேரங்களில் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மோஷன் ப்ராப்ளம், யூரினல் ட்ராக்டில் ப்ராப்ளம், இப்படிங்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கம் துன்பம் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டாரங்கள், யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார், 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த 4, 10 ராகு கேது அமர்வது என்பது ஒரு மிட் பாயிண்ட்ல இருந்து உங்களை கவனிக்கிறாங்க. இந்த உலகமே உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காலம். உங்கள் வார்த்தைகளை கவனிக்கும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை கவனிக்கும். இவர் யார், எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாருங்கிறத உற்று நோக்குகிற காலம். யாரும் பார்க்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. கிரகத்தின் பார்வையில் இதயத்தின் பார்வையில் நம்ம வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு வாழணும். என்ன சார் இவ்வளவு நெகட்டிவாகவா இந்த மாதம் இருக்க போகுதுன்னு கேட்டால், இது அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது 1-2 விஷயத்தில் நடக்கும். பொறுமையாக போகிற பட்சத்தில் நட்டங்கள் எதுவும் இல்லை. பொறுமை இழந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது 10 பைசா கையை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். அடுத்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது, இந்த ஒரு மாதம் போகட்டும் அப்படின்னு 30 நாட்களை சமாளிக்கணும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவு மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனே 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான கிரகநிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய புள்ளியிலிருந்து வாழ்க்கையை பார்க்க புறப்படுகிறீர்கள். நிச்சயமாக தொட்ட காரியம் துலங்கும். இதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம், நான் அங்கே போய் இன்னொன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு உண்டா? இது தானாகவே உங்களை அழைத்து கொண்டே அந்த இடத்துல உட்கார வைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூடி வருகிற மாதமாக இருக்கிறத பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே ரொம்ப மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளின் சத்தம் கேட்கிறத பார்க்கலாம். பேரம்பேத்தி பிறந்திருக்கு, இல்லை அது இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்குது, இல்லை இப்போ தான் மொட்டை போட்டுட்டு வந்தோம், காது குத்தணும், இப்படி அந்த இளம் பிள்ளைகளை மையப்படுத்தி கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இதே போல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக நான் போட்ட முதலீடு அது வாட்டில் கிடக்கு சார், 10 பைசா லாபம் இல்லை, இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களுக்கு அது முன்னேற்றத்துக்கு போகும். இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களை யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவிக்கரம் நீட்டுகின்ற காரணத்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி போட்டிகளிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பாடுபடணும், முயற்சிக்கணும். 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் சுபகிரக ஆதிக்கம் இருந்து விட்டால் இடமாற்றங்கள் வரலாம், புதிய போட்டிகளிலே வெற்றி பெறலாம். நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவதற்கு பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம். நீங்கள் தப்பே பண்ணாலும் அவங்க ரைட்டுன்ட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் 9ஆம் பாவாதிபதி, அதாவது வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகம், யாருக்காக நாம் இதை செஞ்சோமோ அந்த பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி, இப்படி அனைத்து வட்டாரத்திலுமே உங்களுக்கு இப்போ ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குது. மாறாக நீண்ட காலமாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வழக்காடி கொண்டிருந்த வழக்குகள் கூட இந்த மாதத்திலே அமர்ந்து பேசி செட்டில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க, பொறுப்பான இடங்களில் ஆளுமைகளில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் தனுசூல பிறந்தவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இதே போல் 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சொந்த தொழில் துவங்குவதற்கும், போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கும், சொந்த தொழில்களிலே மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கும் மிக அற்புதமாக இருக்கும். அதே போல் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடியது உண்டு. நீங்கள் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் உங்கள் கூட வாக்கிங் வந்து வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவாருங்கிற அளவுக்கு சிவகடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ தெய்வ அருளோடு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்புகளுக்கு உட்பட்ட மாதமாக இருக்குது. தன்னம்பிக்கையோடு எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கலாம்.
ஒரே ஒரு சில விஷயங்கள் தான். 4ஆம் இடத்துல சனி வீற்றிருக்கிறார். உங்களுடைய தாயாரின் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வண்டியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா, இவ்வளோ லாங்குக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாமாங்கிறத செக் பண்ணிவிட்டு போகணும். வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கா, ஆயில் சர்வீஸ் பண்ணணுமா, பெட்ரோல் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சில பேர் டெய்லியும் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, இந்த மாதத்தில் பார்த்தா எங்கேயாவது ஒரு நாளைக்கு ரோட்டில் வண்டி நிற்கும். என்னென்னு கேட்டால் பெட்ரோல் இல்லை, தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் வரும். இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். இதேபோல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது படிக்கின்ற பிள்ளைகளை பொறுத்தளவு, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்லூரிக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் அற்புதமாக அபரிமிதமான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு முன்னேறுவார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் இளம் பிள்ளைகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த உச்ச பலம் என்று சொல்லக்கூடியதே என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு, அதிலும் குறிப்பாக சுக்கிரனை எடுத்துக்கொண்டால், இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், இந்த மாதிரி கேமராவில் வேலை பார்க்குறவங்க, இந்த கதை எழுத்தாளர்கள், கட்டுரையாளர்கள், படைப்பாளிகள், இப்படிப்பட்ட அனைவருக்குமே ஒரு கமிட்டடாக ஒரு ஜாபில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு, பொருளாதார அபிவிருத்தி, ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட நிறைய இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு ஆடை அணிகலச் சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். சில பெண்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், உடல் தொல்லைகள் ஏற்படும், சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும். எப்படி பார்த்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், சொந்த பந்தங்கள் அனைத்து பேருமே உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு இந்த மாதம் என்பது மிகச் சிறப்பானது, ஒரு சந்தோஷமான மாதம் என்றால் மிகையாகாது. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரம் ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்போ எதெல்லாம் நெகட்டிவாக போய்டுன்னு பயப்படுறோமோ, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நான் அந்தளவுக்கு தகுதி படைத்தவனா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்துணை காரியங்களும் உங்களுக்கு கனகச்சிதமாக காலடியில் வந்து விழுகிறத பார்க்கலாம். யாரென்று தெரியாதவர்கள் உங்களுக்கு ரொம்ப பெருத்த உதவிகள் பண்ணுவாங்க. இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது தனித்த பலம் என்பது கொஞ்சம் கையில் வரும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யக்கூடாது. ரொம்ப சூடு சொரண ரோசம் மானம் அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு எதிராளிகிட்ட பேசக்கூடாது. விட்டு கொடுத்து போகின்ற மனநிலைகளை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். போட்டிகளில் நீங்கள் தாராளமாக ஜெயிக்க முடியும். இந்த புதுசாக இன்டர்வியூக்கு போகிறவங்க, புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக மூக்கு குத்திக்கிறவங்க, புதுசாக கண்ணாடி போடுறவங்க, இப்படி புதுசாக பல்லு கோளாறு பார்க்க போகிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே நல்ல மருத்துவர், நல்ல ஒரு டிசைனாக நல்லா இருக்கிறோம், நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாமே, இப்படி ஒத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் ஒரு பக்கம் உண்டு. அதனால் உங்களை பொறுத்தளவு லவ்வபுளாக போயிடுங்க, எல்லாம் கனகச்சிதமாக நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இதில் 3ஆம் இடத்திலே சனி வீற்றிருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது உழைப்பு, முன்னேற்றம், தைரிய வீரிய பராக்கிரம உங்களம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட தைரிய வீரியத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். பெருத்த ஒரு வட்டத்துக்குள்ள உங்களுடைய புகழ் பரவும். பிரம்மாண்டமாக ஒரு காரியத்தை கூட்டத்தை கூட்டி செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழும். அரசியல்வாதிகளாக இருக்கிற பட்சத்தில் மேலிடத்தோட அனுசரணை எல்லாம் உங்களுக்கு உண்டு. அரசாங்க அதிகாரிகளுக்கு கூட மேலதிகாரிகள், மந்திரிமார்களின் அந்த அனுசரணைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவு தொட்ட காரியம் தொடங்கும், நினைத்தது நடக்கும். அதிலையும் குறிப்பாக ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த சனி பகவானுடைய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே, கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு, இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்க, தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, மண் வியாபாரம் பண்ணுறவங்க, க்ரெஷர் வச்சு நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய லாபங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலிமை பெற்றிருக்கிறார். காதல் லௌகீகங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இளம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். புதிய ஆடை அணிகலச் சேர்க்கை வந்து சேருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல செவ்வாய் வீற்றிருக்கிறார். கோவப்படுறதை விட்டுடணும், டென்ஷன் ஆகக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை உள்ளபடி உளறிட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். அதில் சொல்லப்போனால் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி கலந்த மனப்பான்மைகள் வரும். விட்டு கொடுத்து போக கற்றுக்கணும். இதே போல் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற பேச்சை உலகம் கவனிக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும், அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இதில் 8ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே
கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருத்தர் மதிக்க கற்றுக்கொள்ளணும், விட்டு கொடுத்து செல்லணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவர்கள் எதையுமே மனசில் பதிய வைக்காமல் நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்து விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறைகளும் இல்லாத ஒரு பரிபூரண வாழ்க்கையை ஜூனில் பார்க்கலாம். முத்தாய்ப்பு வைத்ததாக சொல்லணும்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். வரவுகளுக்கு தகுந்தபடி உங்கள் செலவுகளை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கு உங்களால் முடியும். வீட்டுக்குள்ளே இளம் பிள்ளைகளை மையப்படுத்தி வர வேண்டிய செலவுகள், சுபகாரியங்கள், சுப செலவுகள், அதிலும் ஒரு விதமான மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், இப்படி நிறைய மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்கின்ற வாய்ப்புகள் மகரத்திற்கு உண்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன். ரொம்ப சூடு சொரண ரோசமானத்தை கையில் வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் விதண்டாவாதம், வெறுத்து போகின்ற பேச்சுகள், விலகி வாழ புறப்படுவது, இப்படிப்பட்டதெல்லாம் விட்டுட்டு சகஜமாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நிச்சயமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான். குறைகள் எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை. கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் குரு 5ஆம் இடத்துல ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு, கிரக கூட்டணி என்றே வைத்துக்கொள்ளலாம். நிறைய நல்லது நடக்கும். என்ன சார் 7.5 சனியில் அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டால், 7.5 சனியில் நன்மையே இல்லை என்று சொன்ன ஜோதிடர் யார் சொல்லுவாங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக நிறைய பேர்கள் 2வது சுற்று 7.5 சனியில் தான் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக செட்டில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 30-32 வயது வரைக்கும் கூட சில பெண்களுக்கு திருமணமாகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் கூட இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது கனகச்சிதமாக நினைத்தபடி ஒரு அருமையாக வாழுகிற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறத பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு இந்த வருடம் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி இடப்பெயர்ச்சி பெற்றார். அதே போல் ராகு கேது மே 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி. இந்த 2 பேருமே ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளை பேறு பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக குழந்தைக்காக முயற்சித்து தோற்று போனவர்களுக்கு கூட இயற்கையாகவே பிள்ளை கிடைக்கக்கூடிய அந்த கர்ப்பவதிகள் ஆகக்கூடிய இயல்பான நிலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அநேகமான இடங்களில் நல்ல தகவல் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏற்கனவே குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆனந்தமாக ஒரு முன்னேற்றங்கள் தெரிய வரும். பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு அற்புதமான சந்தோஷப்படுவீங்க. என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு இருக்கா, என் பிள்ளை எவ்வளோ பேசுது, என் பிள்ளை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குது, இப்படி சொல்லி புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண சம்பந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் கலந்துக்குவீங்க, அல்லது உங்கள் குடும்பத்திலேயே கல்யாண கச்சேரிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி நினைத்தபடி சூப்பராக சந்தோஷமாக நல்லா கொண்டாடிட்டு வந்துட்டோம் இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சூரியன் வேற 7ஆம் பாவாதிபதியாக இருந்து 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். நிறைய வாகன வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு, மாற்றுறதுக்கு, அல்லது புதிய வீடுகளுக்கு குடி போகிறது, இப்போ தான் வாழ்க்கையில் முதல் வாட்டி நான் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைகள், இதெல்லாம் கூட மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 4ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே மனை, அம்மா, இன்னும் சொல்லப்போனால் வாகன பிராப்தங்கள், இது எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும். சொந்த பந்தங்களை போய் பார்த்து நீங்கள் புகழ் பெறுகின்ற, அவர்கள் எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க இப்படிங்கிற அளவுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு புகழும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உண்டு. இது கூடவே ஒரு பக்கம் 7.5 சனி நடக்கிறதுனால இந்த 7.5 சனியிலையும் 2வது சுற்று 7.5 சனி நடந்து கொண்டிருக்குமானால் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வலிமையான பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ராசிநாதனாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல் சரியாக செல்லும், கடன்கள் பெற்றாவது காரியத்தை கச்சிதமாக நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் சார், ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருந்தேன், ஹவுஸ் லோன் முடிஞ்சு போச்சு, புது லோன் போடுறேன், இப்படி சொல்லக்கூடிய அபரிமிதமான கமிட்டட் ஆகின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, சம்பாரிச்சிட்ருக்கிறீங்க, மீதி நேரங்களில் ஈவினிங்கில் உட்காந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற நிறைய காசு வருது,
ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ், இது சம்பந்தப்பட்ட துறைகள், இப்படி பல கோணங்களில் பல வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கனகச்சிதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதேபோல் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் 5ஆம் பாவாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். அப்போ 5 குடையவன் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவது என்பது பிள்ளைகளின் உயர்கல்வி என்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு போகணுமா, வெளிநாடுகளில் போய் படிக்கணுமா, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளும் இந்த பிள்ளைகளை சார்ந்திருக்கக்கூடியதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த வருடம் இந்த குரு பகவான் 12 மாதங்களும் உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து கொண்டு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புத்திசாலித்தனமாக அற்புதமாக இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கூடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்களே, இந்த மீன ராசினியர்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஜோசியர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப உஷாராக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சார் சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு தான் 7.5 சனி உச்சத்திலிருந்து நடந்துகிட்ருக்கு. ஆமாம், இந்த 7.5 சனி என்பது ஜென்மச்சனியாக நடத்திட்டு இருக்கு. கடந்த 2.5 வருஷத்தில் யாரெல்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த 2.5 வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதத்து பலன் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவு இந்த 7.5 சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு, ஞாபக சக்தியோடு வேலை பார்த்து பெருமை பெறுவதற்கு, வேலை பார்க்கின்ற களங்களிலே மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கு, வெளிநாடுகளுக்கு பயணம் கொள்ளுவது, ஆனந்தமயமான சுற்றுலாக்களை எடுத்துக்கொள்வது, நல்லா சாப்பிட்றது, தூங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே ஜூன் மாதம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். 10 வருஷம் கழித்து ஒரு புதுசாக ஒரு நண்பரை சந்தித்தோம், இல்லை 10 வருஷம் கழித்து தான் நான் ஊருக்கு வர்றேன், இல்லை 10 வருஷம் கழித்து தான் எங்கள் கோயிலுக்கு போகிறேன், இப்படி என்றெல்லாம் ஒரு புதுமைகளை கொண்டாடக்கூடிய நிலவரங்களும் கள நிலவரமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த 7.5 சனி என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் வரும். இந்த செலவுகள் பண்ணாமல் என்ன தான் பண்ண முடியும், காசு கொடுக்காமல் இந்த காலத்தில் ஒன்றுமே கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக எவ்வளவு மகிழ்ச்சி கிடைத்தது என்பதிலே நீங்கள் ஆனந்தப்படலாம், சந்தோஷப்படலாம். அந்த அற்புதங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழிலில் நல்ல அற்புதமான மாற்றங்கள் நடக்கும், உயர்வுகள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் பாடுபட்டு உங்களுடைய வளர்ச்சியை சந்தித்து கொண்டீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெருமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. இதேபோல் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் கட்டுகின்ற வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக தடை போட்டு போன சுபகாரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். இதே குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். மனசில் இருந்த பயம், தூக்கமே வரலை, கனவுகளாக வருது, நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் இந்த மாதத்தில் பாதிக்கும் பாதியாக குறைகின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தலபாரம் இருந்தது, முட்டி வலி இருந்தது, கால்கை உளைச்சல் இருந்தது, மனவேதனை, மனக்குழப்பங்கள், ஸ்கின் அலர்ஜி, 1 2 இவ்வளவு கஷ்டங்களில் கடந்த சில மாதங்கள் உழண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் அதையெல்லாம் சரி கட்டி கொள்ளுகின்ற, ஏற்றுக்கொண்டு நிவர்த்திகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல மருத்துவர், நல்ல மருந்தின் உதவி, இப்படிப்பட்ட இறைவனாகவே அனுப்பிய மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த வெளிநாடுகளுக்கு சென்று ஊருக்கு வராமல் அங்கேயே வீடு வாங்கினவங்க, செட்டில் ஆனவங்க, இப்படிப்பட்ட அநேகம் பேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சொத்துக்களுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்ட முதலீடு பல மடங்கு வளர்றதையும் பார்க்கலாம். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி பெரிய முதலாளி ஆனால் எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட தன்மை, அந்த முயற்சி, அந்த கூட்டு முயற்சி, பார்ட்னர்ஷிப் முயற்சி, இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மாதத்தில் குறிப்பாக பேச்சுவார்த்தைகளுக்கு வருகின்ற நிலவரத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். இதே போல் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில குடும்பங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒத்துப்போகலை, விதண்டாவாதம், இடைவெளி, இப்படிப்பட்ட தன்மைகளும் இருப்பது மறுக்க முடியாது. இவைகளையெல்லாம் இருவரில் ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டுமே தவிர பதிலுக்கு பதில் தர்க்கவாதங்கள் என்பதை விட்டொழிக்க வேண்டும். குடும்ப வளர்ச்சியை கவனியுங்கள். இந்த படிக்கின்ற பிள்ளைகள்லேயே பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போகிறது, உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, நீட் எழுதிட்டு காத்துட்ருக்கிறது, இப்படிப்பட்ட தருணங்களில் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள், முன்னேற்றம், நினைத்த இடங்களுக்கு சென்று கல்வி கேட்கின்ற வாய்ப்புகள், இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இந்த சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். 8 குடையவன் அட்டமத்தில் அமர்ந்த காரணத்தால் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வச்சுக்கலாம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்ங்கிற அளவுக்கு பொருளாதார வசதிகள் ஏற்படுவதை பார்க்கலாம். இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் என்பது சிறப்பாக நகர்கிறது. துன்பங்கள் குறைகிறது. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஏதோ ஒரு புதுசாக ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் வருது. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு உங்களை உயர்த்தி கொள்ளுகின்ற மனமகிழ்ச்சி பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டு. நேயர்களே, இதுவரை ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம். இதே போல ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.